சொல்றாங்க. பற்றி பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா தேவா? இல்லை, தலைமை வந்து அறிவிச்சிருச்சா? எந்த தலைமையில் யார் அறிவிச்சாங்க? தேசிய தலைமை ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. எங்கே எதை அறிக்கை இருக்கா? சரி, ஓகே, நாம் அது அடுத்து வருவோம். அவங்க அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரவீன் காந்தி இப்போ நீக்குன்னா என்ன ஆகும்? யாருக்கு நஷ்டம்? காங்கிரஸுக்கு தான் நஷ்டம். அவ்வளோதான். நான் முதல்ல அதை நீக்கட்டும் வச்சுக்கோங்களேன். அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அப்போ தலைமையை நம்பி யார் பேசுவா? சரி, இதே தான் வந்து பிஜேபியில் நடந்தது. அதிமுகன்ற ஒரு கட்சி கூட்டணிக்காக பிஜேபியுடைய தலைமையாக மாற்றுறதுன்றது எந்த விதத்தில் சரின்றது. காங்கிரஸ் வளரணும், காங்கிரஸோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறான். தான் நல்லா இருக்கணும், தான் சீட்டு நல்லா வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், தான் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறான். காங்கிரஸ் இந்த விஷயத்தில் சரியான முடிவு எடுக்காத பட்சத்தில் அவங்க தலையிலே அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க தான். யாருமே கொடுக்காதது, அதிமுகவும் திமுகவும் கொடுக்காத ஒரு ஆஃபர் ஆட்சியில் பங்கும் சீட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா கட்சியுமே மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் விஜய் சப்போஸ் மெஜாரிட்டியோட வின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேரலை, அவரே மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டார்னா அவர் மெஜாரிட்டியோட சிஎம்மாக தான் இருக்க போகிறார் தவிர உங்களுக்கு எதுக்கு பங்கு கொடுக்க போகிறாரு? அதுக்கு அடுத்த தேர்தலில் நீங்கள் போய் பங்கு கேட்டாலும் வெளியே போகுது தான் சொல்லுவாங்க. எந்த அரசியல்வாதியும் பொதுநலமாக முடிவு பண்ணுறான்றதை ஏற்றுக்குன்னா நம்ம முட்டாள். பொதுநலம் இருக்கும், அதில் அவனுடைய சுயநலம் இல்லாமல் இருக்காது. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் குமார் அவர்களோட பல விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நடப்பு அரசியல் பற்றி இன்றைக்கி நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், காங்கிரஸோட மூத்த நிர்வாகி திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தொடர்ந்து தாவேக்காக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட தான் கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி பேசிக்கிட்டே வராரு. இவருடைய பேச்சுக்கு வந்து இப்போ அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு சார். உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு அவன் சொல்கிறாங்க பற்றி பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா தேவா? இல்லை, தலைமை வந்து அறிவிச்சிருச்சா? எந்த தலைமையில் யார் அறிவிச்சாங்க? தேசிய தலைமை ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. எங்கே எதை அறிக்கை இருக்கா? சரி, ஓகே, நாம் அது அடுத்து வருவோம். அவங்க அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரவீன் காந்தி இப்போ நீக்குன்னா என்ன ஆகும்? யாருக்கு நஷ்டம்? காங்கிரஸுக்கு தான் நஷ்டம். அவ்வளோதான். நான் முதல்ல அதை நீக்கட்டும். நீக்கிறதுக்கான இப்போ தலைமையுடைய குரலாக ஒருத்தர் உழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அப்போ தலைமையை நம்பி யார் பேசுவா? உங்கள் தலைமையே சரியில்லைன்ற மாதிரி தானே ஆகிடுது. சரி, இதே தான் வந்து பிஜேபியில் நடந்தது. அதிமுகன்ற ஒரு கட்சி கூட்டணிக்காக பிஜேபியுடைய தலைமையாக மாற்றுறதுன்றது எந்த விதத்தில் சரின்றது நம்ம ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கோம். அதே மாதிரி தான் கூட்டணின்றது தேர்தலுக்கான கூட்டணி. அதுக்கு உங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகளை எடுக்க வேணான்றது அந்த பெரிய கட்சிகளுடைய முடிவுன்றது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அப்போ நிர்வாகிகளோட முடிவையும் தொண்டர்களோட முடிவையும் கட்சி வந்து மதிக்கலன்னு எடுத்துக்கலாம். அதை மதிக்கலன்னு எடுக்கலாம். ஆனால் தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது தொண்டர்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போட்டோன்றது இருக்கலாம். அது ஃபைனல் இன்னும் அந்த ஃபைனல் முடிவு வரலையே. எத்தனை சீட்டு, எந்தெந்த தொகுதி, இதெல்லாம் ஃபைனல் கால் வரல. வர வரைக்கும் யாருக்கு வேணால் எதை வேணால் பேசுகிற உரிமை இருக்குது. இப்போ இந்த பக்கம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் திமுகன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. அந்த மாதிரி இன்னொரு தொண்டருக்கு வேறு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை சொல்கிறாரு. அதை எப்படி நம்ம வந்து தப்பாக பார்க்க முடியும்? யாருக்கு, எந்த கட்சிக்கு வந்து தொண்டர்கள் யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற அந்த சர்வே இன்னும் வரலையே சார். சரி, இது வந்து காங்கிரஸை பொறுத்தவரை தொண்டர்கள்ன்றதை விட்டுடலாம்பா. தலைவர்கள், அங்கே தலைவர்களும் கவுண்ட்டு ஹெட் கவுண்ட் ஒன்று தான், தொண்டர்கள் ஹெட் கவுண்ட்டு ஒன்று தான். சரி, தலைவர்களில் பிரிஞ்சு இருக்காங்கல்ல. இதில் காங்கிரஸ் வளரணும், காங்கிரஸோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறான். தான் நல்லா இருக்கணும், தான் சீட்டு நல்லா வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், தான் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறான். இந்த தான் நினைக்கிறதெல்லாம் வந்து திமுக பக்கமாக தாவேக்கா பக்கம்? தான்றவங்களாம் திமுக பக்கம். இதை நான் தனியாக வர சொல்லுமா? சரி, இது ரெண்டு இடத்துலையுமே நடக்குது தேவா. பிஜேபிலையும் இதுதான் நடக்குது, காங்கிரஸ்லேயும் இதுதான் நடக்குது. தேசிய தலைமைன்றது இதுதான் குழப்பம். அதனால தான் எல்லோரும் இந்த தேசிய தலைமையை நோக்கி போகிறதே இல்லை. அவங்க எம்எல்ஏ பதவிக்காக எனி காம்ப்ரமைஸ் போயிடுறாங்க. இங்கே இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கேரளா மற்ற இதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறதுனால இது நடந்தால் அங்கே ஒரு மாற்றம். இப்போ அவருக்கும் ஒரு சுயநலம் இல்லாமல்லாம் இல்லை. பட் அந்த சுயநலம் வந்து எந்த விதத்தில் கட்சிக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்க்கணும். தலைமை ஒரு பொதுநலம், அது தலைமை அதை பார்க்கணும். சரி, பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொல்கிறாருன்னா கூட அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கா, இல்லை பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கான்றதை முடிவு பண்ணோம்.
2029 தேர்தல் அப்போ பார்த்துக்கலான்னு கூட முடிவு பண்ணிக்கலாமே. அப்போ கூட போய் திமுக கூட்டணி வச்சா வேணாம்னு சொல்ல போகிறாங்களாண்ணா? அவங்களுக்கு அப்போவும் பிஜேபிக்கு ஆப்போனண்ட்டுன்னு ஸ்ட்ராங்குன்னா காங்கிரஸ் தானே சேர்த்து தானே ஆகணும். சப்போஸ் நான் இன்கேஸ் இது நடக்கலன்றதுக்குள்ளே வரல. பட் அதை அவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கல. அவங்க இங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்க எம்எல்ஏ பதவிக்கு மட்டும் தேவைக்கு என்னப்போ அதை புஷ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் இந்த விஷயத்தில் சரியான முடிவு எடுக்காத பட்சத்தில் அவங்க தலையிலே அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க தான். இன்னொன்று, டிவிக்கே கொடுத்துருக்க ஆஃபர்ஸ் ஜென்ரலாக எல்லா சிறு கட்சிகளுக்கும் யாருமே கொடுக்காதது. அதிமுகவும் திமுகவும் கொடுக்காத ஒரு ஆஃபர் ஆட்சியில் பங்கும் சீட்ஸும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா கட்சியுமே மிஸ் பண்ணிட்டாங்க. கடைசி லிஸ்ட்டில் இருக்கிறது இப்போ காங்கிரஸும் தேமுதிக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. தேமுதிக நம்ம சொன்ன மாதிரி திமுகவோட கூட்டணி தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இவங்க 2 பேருமே கடைசியாக இந்த இதில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இது திருப்பி தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயுமே இது நடக்க போகிறது இல்லைன்ற மாதிரி ஆகிடும். இப்போ அவர் விஜய் சப்போஸ் மெஜாரிட்டியோடு வின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேரலை, அவரே மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டார்னா அவர் மெஜாரிட்டியோட சிஎம்மாக தான் இருக்க போகிறார் தவிர உங்களுக்கு எதுக்கு பங்கு கொடுக்க போகிறாரு? அதுக்கு அடுத்த தேர்தலில் நீங்கள் போய் பங்கு கேட்டாலும் வெளியே போகுது தான் சொல்லுவாங்க. இந்த திமுக அதிமுக இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நாளைக்கு அவரும் பண்ணுவார். நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற ஆஃபர் இன்றைக்கி ஓப்பன் புக்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறத எந்த கட்சியும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தொல் திருமாவளவன் அவர் கூட எடுத்துக்கோங்க. என்னுடைய சமூகத்துக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி தான் நான் வந்தேன்றாரு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஷேரிங் வந்து டிவிக்கு கொடுக்குறாங்களே, நீங்கள் ஏன் அதை பற்றி இது வரைக்கும் ஒரு கன்சிடரேஷன் கூட பண்ணல? அவர் கொள்கையிலே வந்து ஒரு சமரசம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது கொள்கையே இப்போ அவருக்கு இருக்குதான்றது தான் நம்ம பார்க்கணும். அது சமரசம் வேறு எங்கே இருக்குது, காமெடியாக வேறு வருது விடுங்க. அது அவர் வந்து மேபி ஏஜ் ஃபேக்டர் கூட இருக்கலாம், வயசு முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம பெருசாக என்ன பண்ண போகிறோன்றது தெரியுதா என்னென்னலாம் தெரியல சார். அப்போ கூட அவர் சுயநலமாக தான் சார் யோசிக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். சுயநலமாக தான். நான் தான் சொல்கிறேனே, எந்த அரசியல்வாதியும் பொதுநலமாக முடிவு பண்ணுறான்றதை ஏற்றுக்குன்னா நம்ம முட்டாள். பொதுநலம் இருக்கும், அதில் அவனுடைய சுயநலம் இல்லாமல் இருக்காது. முதல்ல ஒரு விஷயம் புரிச்சோம். நம்ம அரசியல்வாதின்னு விட்டுரு. இன்றைக்கி நீங்களும் சரி நானும் சரி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதில் நமக்கு என்ன சரி அப்படின்றது தான். மக்கள், நான் எல்லாரையுமே சொல்கிறேன், இண்டிவிஜுவல்ஸ் கூட நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது நமக்கு எது சரின்றது தான் நம்ம முடிவு எடுப்போமே தவிர எல்லாருக்கும் எது சரின்ற முடிவை நம்ம எடுக்கிறது கிடையாது. சரி, நம்ம மக்களை இண்டிவிஜுவலுக்காக எடுக்கிறோம். அரசியலில் வரவங்க பொது மக்களுக்கு சேவை பண்ணுறன்றதுனால பொதுவாக எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க தான். அப்போ அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் அதில் இருக்கவே இருக்காது. இப்போ விஜய் அவர் ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த இதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி யாருமே கூட்டணிக்கு வரலன்ற பட்சத்தில் இதை இழந்தது யார்? நஷ்டம் யாருக்கு? 18%, 25%, 30% டிவிக்கு தனியாக எடுக்க தான் போகுது. கரெக்டாக உங்களுடைய பங்கு உள்ளே இருந்தால் அதை நீங்கள் ஷேர் தான் பண்ணிக்க போகிறீங்க. அதான் கரெக்ட், ஷேர் தான் பண்ணிக்க போகிறீங்க. அதில் என்ன டவுட் இருக்கு? இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் சொல்லிக்கிறான் டிவிகேக்கு வந்து 18% சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக சொல்கிறாங்கன்னு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 15%, 18%. திருமாவளவனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காது இல்லை. ஆனால் அவர் நிற்கிற தொகுதியில் அந்த 15%, 18% அவருக்கு தானே விழுது. கண்டிப்பாக இவங்க அலைன்ஸில் இருந்தால் இப்போ இதெல்லாம் எங்கே கிடைக்குது? இங்கே இருந்தால் ஒரு 5 சீட் வாங்குவாங்க, நான் அங்கே பார்த்தா ஒரு 20 சீட் வாங்க முடியும்ல சார். இதெல்லாம் தாண்டி திமுகவோ அதிமுக கூட இருந்தால் வேற ஏதாவது அட்வான்டேஜ் அவங்களுக்கு எதுவும் கிடைக்குதா? அதிகாரத்தில் பங்கு கிடையாதுனாலும் இப்போ திருமாவளவன் அவர் இப்போ எடுத்துருக்கோன்னா, இந்த ஹைகோர்ட்டில் ஒரு வெளியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதை பெருசாக அரசாங்கம் கண்டுக்கல. இதே எதிர்கட்சியில் இருந்தால் அதை கண்டுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ இவர் மாதிரி காங்கிரஸ் திமுகவோட தான் கூட்டணின்னு அறிவிக்கும்போது சொல்கிறார்ல, அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு கோரிக்கையோட முதலமைச்சரையோ எதையோ சந்திக்கும் போது அவங்களுக்கு அது நிறைவேறுதில்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிருக்காங்களோ அந்த பெனிஃபிட்டு தான் ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அதில் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்களோ இல்லையா, ஆனால் வேறு வகையில் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. இதில் எந்த இதை வந்து நம்ம மாற்றவும் முடியாது. காம்ப்ரமைஸ் ஆனதுலேயே அட்வான்டேஜ் கிடைக்காதவங்க தான் எதிராக பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? திமுக எதிராக காங்கிரஸில் அப்படி சொல்லலாம். பட் அவங்க என்ன விதத்தில் இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நான் தான் சொல்கிறேனே, அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும். இப்போ எந்த ஒரு டிசிஷன்ஸ்லையும்
இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சுயநலம் இருக்கும். அந்த சுயநலத்தோட அவங்க பார்ட்டி இப்போ அவங்க சுயநலம்னா இப்போ அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த கட்சியில் அவங்க ஃப்யூச்சரை தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த கட்சி நல்லா இருக்கணும் இருந்தால் தான் அவங்க ஃப்யூச்சரும் அதில் நல்லாயிருக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சுக்குள்ளே இருக்கலாம். அவன் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்களும் நாராயணன் போன்றவங்களும் இதை சொல்கிறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து கழட்டி விடுறது தான் நல்லது, இவங்க வச்சிருக்கிறதுனால தான் பிஜேபி வந்து நமக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஸோ கழட்டி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சிஎம்டே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவலும் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது, நம்ம ஒரு இன்டர்வியூலே பதிவு பண்ணியிருக்கோம், பழைய இன்டர்வியூவில் போய் பாருங்கள். திமுகவே காங்கிரஸை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறது வந்து இருக்கு, நிறைய பேசியிருக்காரு. ஆமாம், ஏன் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு தீய சக்தி போல் இவங்க சொல்கிற மாதிரி இந்தியாவை வந்து அவங்க சீரழிச்சதுக்கான காரணங்கள் அவங்களுடைய இது நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் அப்படின்றத பிஜேபி நம்புது. ஸோ இவங்க வந்து இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது நாட்டுக்குன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. வேறு புதுசாக யாராவது ஒரு எதிர்கட்சின்னு வரட்டும், அவங்க ஒரு லீடர்ஷிப் எடுத்து இந்தியா முழுசாக இருந்தால் கூட ஒரு எதிர்கட்சி ஆளுங்க அந்த தலைமை வந்து ஒரு இந்தியான்ற மேலே இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவராக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஜென்ரல். ஸோ அதனால் இங்கே காங்கிரஸ் இருக்கிறத ஜென்ரலாகவே விருப்பப்படலை அப்படின்றது நம்மளுடைய புரிதல். காங்கிரஸ் எங்கேயாவது இருந்தாலும் இந்த சவுத்தில் தான் இப்போ ஒரு 4 இடத்துல இருக்காங்க. ஸோ அதை வந்து இருந்துட்டால் புதுசாக யாராவது வந்தால் கூட வேணாம், யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அடுத்து கேரளாலையும் ஆட்சி அமைக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தைரியமாக. யார்? கேரளாவில் காங்கிரஸ் எப்படியும் வந்துடும்ன்றாங்களே. இல்லை, அங்கே வந்து ஜென்ரலாக கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் தான் தேவா. ஸோ இந்த இது மாறிச்சுன்னா அது வரணும். இப்போ அது வர்றதுக்கு தான் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர் வந்து விஜயோட சப்போர்ட் இங்கே கொண்டு போனால் அங்கே கிடைக்கும்ன்றத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. பட் இப்போது அங்கே பிஜேபியே வளர்ந்துட்டு வருது. ஸோ என்ன நடக்க போகுது இந்த தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். ஸோ இவங்க அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னா காங்கிரஸுடைய வெற்றி இழுபறியாக கூட போகலாம். மீண்டும் கம்யூனிஸ்ட் கூட அங்கே ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நம்ம இன்னும் அந்த அரசியல் களத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கல. பட் டிவிகேவை மிஸ் பண்ணுறதுன்றது காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அங்கேயும் வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சும் வருது. என்னன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்க மாட்டோம். ஒரு செய்தித்தாள் வந்து முதல் பக்கத்தில் இதை போட்டிருக்கான் தேவா, இன்னொரு 3-4வது பக்கத்தில் இதை போட்டிருக்கான். முதல் பக்கத்தில் விஜய் சமரசம் செய்து கொண்டார், ஜனநாயகன் ரிலீஸ். என்ன ரீசன்னா காங்கிரஸை டிவிகேவில் இணைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நான் 5வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கு அமைச்சர்கள்லாம் தயாராகிட்டாங்க. எதுதான்ப்பா உண்மை? சரி, ரியாலிட்டிக்குள்ளே வருவோம். ஓகே, ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. அது காங்கிரஸ் திமுகவோடையே இருக்கிறதா, டிவிக்கு கூட போகிறதா. இன்னைக்கு இன்சிடெண்ட் வந்து படத்துக்கு அவங்க வந்து சென்சார் போர்டில் அந்த கேஸை வாபஸ் வாங்கி சென்சார் நான் பண்ணிக்கிறேன், ரீசென்சார் பண்ணி அவங்க படம் ரிலீஸ்க்கு வேலை பார்த்தாங்கன்னா அதை வந்து பிஜேபி தான் ரிலீஸ் பண்ண ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி பி டீம் ஆக்கி அவங்களுடைய ஓட்டை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் அதை நம்ம பார்க்க போகிறோம். விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ரமைஸ்னால் அந்த 9th ஆயிருக்கலாமே, ஏன் ஒரு 2 மாதம் கழிச்சு காம்ப்ரமைஸ், 1 மாதம் கழிச்சு காம்ப்ரமைஸ் ஆகணும்? ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டாங்களோ என்ன அழுத்தங்கள். இப்போ அவருக்கு வந்தது கரூருடைய கேஸு தான். இந்த படம் ரிலீஸும் கரூர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனும் ஒரே நேரத்தில் நடந்ததுனால அது அழுத்தங்களாகவே தெரியுது. ஏன்னா ஒரு இன்டெரக்டாக இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தார், அழுத்தம் இருக்குது ஆனால் மக்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம அழுத்தம் மக்களுக்கு இருந்தாலும் அவரையும் மக்களை தனியாக பார்க்கல, நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு இது பண்ண அவருக்கான பலம் தான் கூடுது. ஓகேவா? அது கூடும் போது நான் இப்போ சொல்கிறேன், இந்த அழுத்தத்தால் திமுகவுடைய ஓட்டு பல டிவிகேக்கு மாறிச்சு நான் சொல்கிறேன். ஆனால் அழுத்தம் கொடுத்தது பிஜேபி சார்ன்னு கேட்காதீங்க. ஓகேவா? ஆனால் கொடுக்கறது பிஜேபிக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால தான் விஜயை வந்து பிஜேபியோடைய ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக பார்க்குறாங்க. அதனால தான் திமுகவில் இருக்கிற அந்த நியூட்ரலைஸ்ட் ஓட்டெல்லாம் வந்து டிவிகேக்கு மாறுது. நீ சென்னையில் இப்போ ரீசெண்டாக நான் தெரிஞ்ச திமுகவுக்கு தொட்டு ஓட்டு போட்ட பல பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்களாம் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறத பற்றி தான் பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் பல பேர் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதில் என்ன ஷாக்காக பார்க்குறேன்னா, திமுக மாதிரியான கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களே டிவிக்கு மாறும்போது ஒரு லீடர்ஷிப்பே இல்லாத அதிமுகவுடைய ஓட்டுலாம் யாருக்கு போய் விடும்? கன்ஃபார்மாக இங்கே தான் வந்து விடும். அப்படின்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் பார்த்தா 40-50% மேலே ஓட்டு போயிடுமா? எனக்கு அது ஒரு எதாவது சொல்லணே, மிராக்கல்னு சொல்கிறேன். அந்த மிராக்கல் நடக்குதான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட்
2 கட்சிக்குமே இந்த தடவை விஜய்ன்றது ஒரு சிம்ம சொப்பனம். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த விருப்ப மனுக்கள்லாம் விநியோகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். தாவேகா தரப்பில் நிறைய பேர் கூட வாங்குவாங்கன்ற எதிர்பார்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இது அஸ் யூஷுவல் எல்லா பாலிட்டிக்ஸிலும் நடக்கிற மாதிரி 5000 பேர் விருப்ப மனு, 10,000 பேர், ஒரு விருப்ப மனுக்கு 10,000 ரூபாய், 10,000 அது ஒரு 10 கோடி 20 கோடி கலெக்ஷனுக்கு இது வந்து கட்சி ஃபண்டாக ஓப்பனாக நடக்கும். சரி, கட்சிக்கு ரிசர்வ் ஃபண்ட் ஒயிட் மணி உள்ளே கொண்டு வர்றதுக்கு அங்கேருந்து மற்ற செலவுகள் பார்க்கறதுக்கெல்லாம் நடக்கிற விஷயம். இதுதான் எப்போவுமே கட்சிகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இவங்க. இதை மாற்ற முடியாது. ஆஸ்பர்லாம் லாக்குள்ள ஒரு விஷயம் பண்ணுறதுல இதெல்லாமே வந்து நடக்கும். ஓகே சார், தாவேகா மற்றும் காங்கிரஸ் சார்ந்த பல்வேறு அரசியலை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பண்ணலாம் சார். நன்றி, வணக்கம்.